எது அடிபட்டு ரத்தம் கட்டிக்கிச்சுனாக்கா இந்த சூப்பர் ட்ரீட்மெண்ட் பண்ணாலே சரியாயிடுமா? ஆமாங்க, இன்னைக்கு எங்க பையன் ஒருத்தவன் என்ன தேடின்னு வந்தான். நானும் அவங்ககிட்ட உனக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். ப்ரோ, பசங்க கூட கிரிக்கெட் விளையாடும் போது கீழே விழுந்து காலில் அடிபட்டு ரத்தம் கட்டிக்கிச்சு. நானும் ஐஸ் கட்டி ஒத்தடலாம் கொடுத்தேன், சரியாவே அவளை. இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் சொல்லி கொடு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான். அதெல்லாம் சரிடா, காலில் அடிபட்டு எத்தனை நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதும் 3 நாள் ஆச்சு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். ஏ தம்பி, ஒரு இடத்த அடிபடும் போது அந்த இடத்துல ரத்த அணுக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து வீக்கத்தை ஏற்படுத்தும். அதனால இது மாதிரி அடிபட்ட உடனே ஐஸ் கட்டி ஒத்தடம் கொடுத்தாக்கா அந்த ரத்த அணுக்களின் எண்ணிக்கை குறைஞ்சி வீக்கமும் குறைஞ்சு போயிடும். அதுவே அடிபட்டுக்குன்னு ரத்தம் கட்டிக்குன்னு 2-3 நாள் ஆச்சுனாக்கா இது மாதிரி ஐஸ் கட்டி ஒத்தடம் எல்லாம் கொடுத்தா சரியாவே ஆகாது. அப்ப என்ன பண்ணாதான் ப்ரோ இந்த ரத்த கட்டு சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு தம்பி ஒருத்தவன் கேட்டான். இது மாதிரி அடிபட்டு ரொம்ப நாளான ரத்த கட்டை சரி செய்யறதுக்கு புதிய ரத்த அணுக்கள் அங்க வந்தா மட்டும்தான் அதோட வீக்கத்தை குறைஞ்சி ரத்த கட்டும் சரியாகும். அதுவே இந்த ஐஸ் கட்டி ஒத்தடம் தொடர்ந்து கொடுத்தனாக்கா அந்த ரத்த கட்டுக்கு வரக்கூடிய ரத்த அணுக்களும் வராது, உன்னோட வீக்கமும் குறையாது. சரி வாங்கடா, இந்த நாள்பட்ட ரத்த கட்டை சரி செய்யறதுக்கு என்கிட்ட ஒரு சூப்பர் ட்ரீட்மெண்ட் இருக்கு, அதை உங்களுக்கும் சொல்லி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் பசங்களை கூட்டின்னு கிளம்பிட்டேன். இதுக்கு முதல்ல அடுப்புல வானலை வச்சு கொஞ்சோண்டு கல் உப்பை போட்டு நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் அந்த சூடு பண்ண உப்பை இது மாதிரி ஒரு நாட்டு துணியில நல்லா மூட்டை மாதிரி முடிச்சு எடுத்துக்கணும். அந்த மூட்டையில இருக்கிற உப்பு மிதமான சூடா இருக்கும் போது எந்த இடத்துல ரத்த கட்டு இருக்குதோ அந்த இடத்துல இது மாதிரி ஒத்தனம் கொடுத்தாலே போதும். கண்டிப்பா உங்களுக்கு இருக்கிற நாள்பட்ட ரத்த கட்டு எல்லாம் சரியா போயிடும். ஏன்னா இது மாதிரி அடிப்பட்ட இடத்துல சூடு ஒத்தனம் கொடுக்கும் போது அந்த இடத்துக்கு வரக்கூடிய ரத்த அணுக்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும். அப்படி அடிப்பட்ட இடத்துல ரத்த அணுக்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் போது வீக்கமும் குறைஞ்சிடும், ரத்த கட்டும் சரியா போயிடும். என்ன ப்ரோ சொல்ற, இதை பண்ணா சரியாயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான். தம்பி, அந்த காலத்துல இந்த தாத்தா பாட்டிங்கெல்லாம் அடிபட்டு ரத்த கட்டிக்குச்சுனாக்கா இது மாதிரி சூடு ஒத்தரம் தான் கொடுப்பாங்க. உடனே அவங்களுக்கு இருக்கிற ரத்த கட்டு எல்லாம் சரியா போயிடும்.